அனாட்டமி இன் தமிழ். இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்வெர்டிபிரல் டிஸ்கோட அனாட்டமியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஐவி டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் நிறையா மருத்துவ ரீதியாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முதுகுவலி உள்ள பலருக்கு வந்து அது ஒரு காரணம், முதுகுவலிக்கான ஒரு காரணமாக அதை சொல்லுவாங்க. இப்போ அந்த டிஸ்க்னா என்ன, அதோட அனாட்டமியை வந்து நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வெர்டிபிரல்னு சொல்கிறோம். ஐவி டிஸ்க்னு ஏன் சொல்கிறோன்னா, இது ஒரு வெர்டிபிரல் போன், இது ஒரு வெர்டிபிரல் போன். இப்போ இந்த ரெண்டு வெர்டிபிரல் போனுக்கும் நடுவில் இன் பிட்வீன் தீஸ் டூ வெர்டிபிரல் போன்ஸ் சொல்லலாம். அப்போ ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை இன்டர்னு வருது. இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசும்போது இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்டர் அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில்னு அர்த்தம். அப்போது ரெண்டு வெர்டிபிரல் போனுக்கு நடுவில் அது இருக்கிறதுனால தான் அது இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். இது வந்து ஒரு ஒரு டிஸ்க் மாதிரி, சரிங்களா. இந்த டிஸ்க் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம C2ன்னு சொல்லக்கூடிய, அதாவது இங்கே செர்விக்கல் போன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த C2 போன்லேருந்து இதுக்கு ஒரு ரெண்டு, அதாவது ஒரு மேலே ஒரு வெர்டிப்ரா, அதுக்கு அடுத்த வெர்டிப்ராக்கு நடுவில் ஒரு டிஸ்க் இருக்கும். அதே அமைப்பில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு லம்பார் ரீஜன் வரைக்கும் இந்த இந்த பகுதி வரைக்கும் வரும். மொத்தம் உங்களுக்கு 23 டிஸ்க்கு இருக்குது உடம்புல, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். இப்போ இந்த டிஸ்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபைப்ரோ கார்டிலேஜ். இது வந்து மேடப் ஆஃப் அ இது போன்லாம் கிடையாதுங்க, இது ஒரு ஜவ்வு மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபைப்ரோ கார்டிலேஜ். இந்த ஃபைப்ரோ கார்டிலேஜில் எப்படின்னா இதில் ரெண்டு பகுதி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அதை நீங்கள் ஆன்லைன்லலாம் போய் ஒரு டயக்ராம் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வெளிப்பகுதி வந்து ஒரு ஒரு வட்டமாக அப்படி இருக்கும், சர்க்குலராக இருக்கும். ஓகேங்களா, அப்படி சர்க்கிளாக நீங்கள் ஒரு வளையமாக வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு 10-15 வளையம் அப்படியே அட்ஜசண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ். அதுக்கு நடுவில் வந்து ரொம்ப ஜெல்லு மாதிரி இருக்கும், ஜெல்லு மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த சப்ஸ்டன்ஸ் இப்போ நான் அதாவது உங்களுக்கு காட்ட முடியாது. நீங்கள் பார்க்கறது வந்து அந்த சர்க்குலர் ஃபைபர்ஸ்னு சொல்லுவீங்களா, ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ். அதுதான் நடுவில் இருக்கக்கூடிய ஜெல்லுக்கு பேர் வந்து நியூக்ளியஸ் பல்போசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இந்த இந்த சுற்றி இருக்கக்கூடிய இந்த வடம் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதை நடுவில் இருக்க ஜெல்லை பாதுகாத்துக்கும், அது வெளியில் விடாது. ஏதாவது ஒரு டேமேஜ் ஆனால் தான் உங்களுக்கு ப்ரொலாப்ஸ் அந்த மாதிரி. இப்போ வந்து ஆனுலஸ் ஃபைப்ரோசிஸ், நடுவில் இருக்கிறது நியூக்ளியஸ் பல்போசிஸ். மொத்தம் எத்தனை ஜவ்வு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். மேடப் ஆஃப் ஃபைப்ரோ கார்டிலேஜ்ன்றதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கே தெரியும், இந்த போனும் வந்து கொஞ்சமாக பெருசாகிட்டே வருது. முதுகு தண்டில் இங்கே இந்த போனை விட இது பெருசாக இருக்கும், இதெல்லாம் விட இது இன்னும் பெருசாக இருக்கும். அப்போ இந்த போனுக்கு ரெண்டுக்கும் நடுவில் அது இருக்கிறதுனால இதோட அந்த சைஸும் அதிகமாகிட்டே வரும். பொதுவாக இந்த லம்பார் ரீஜன் இந்த பகுதி தான், இந்த பகுதி தான் கொஞ்சம் அதிகமான அது முதுகுவலி பிரச்சனைகள் வர்றப்ப இந்த பகுதி தான் ரொம்ப அஃபெக்டும் ஆகும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வர்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 7 மில்லிமீட்டர் தடிமனும், கிட்டத்தட்ட ஒரு 4 சென்டிமீட்டருக்கு அளவுக்கு விட்டமும் டயாமீட்டரும் இந்த டிஸ்கில் இருக்கும். நீங்கள் ஒரு லம்பார் ரீஜன் இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 7 மில்லிமீட்டர் தடிமனும் ஒரு 4 சென்டிமீட்டர் விட்டமும் உங்களுக்கு இருக்கும் அந்த ஷேப்பில். இப்போ இந்த ஐவி டிஸ்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து இது ஒரு வெர்டிப்ரா இன்னொரு வெர்டிபிரல் போனை வந்து இணைக்குது, அது ஒரு ஜாயிண்ட்டாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து இந்த ஜவ்வு வந்து ஒரு ஐவி ஜாயிண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து நம்ம ஓடுறோம், குதிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், நிறைய ஷாக் வந்து இந்த முதுகு தண்டுவடத்தில் இறங்குது இல்லைங்களா, அப்போ அந்த ஷாக்கை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் இது உதவுது. மூணாவது வந்து இந்த ரெண்டு போனும் உராயாமல் அந்த ஒரு உராய்வு ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்குது, ப்ரிவெண்ட் பண்ணுது, அதை தடுக்குது, சரிங்களா. அப்போ உராய்வை குறைக்குது, மூட்டை உருவாக்க, இன்டர்வெர்டிபிரல் ஜாயிண்ட் உருவாக்க பயன்படுது, அது போக ஷாக் அப்சார்ப் பண்ணுது. இதெல்லாம் தான் இதோட முக்கியத்துவம். இதுக்கு வந்து உங்களுக்கு பிளட் சப்ளையே கிடையாதுங்க. இதுக்கு இந்த இந்த இதுக்கு வந்து இது ரத்த நாளங்கள் எதுவுமே இதுக்கு சப்ளை பண்ணுறது கிடையாது. நர்வ் சப்ளை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த டிஸ்கில் வரக்கூடிய பிரச்சனை வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று வந்து வயசாக டிஸ்க் டீஜெனரேட் ஆகும், இல்லாட்டி வந்து டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ இந்த போன், இந்த பாடி ஆஃப் த வெர்டிப்ரா ரெண்டு இருக்குங்களா, இப்போ இது ரெண்டு இப்படி அமுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜவ்வு இந்த பக்கம் விலக ஆரம்பிக்கும். இப்படி இந்த 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 டைரக்ஷனில் போகும். ஏன்னா இந்த ரெண்டு பகுதியும் ஸ்குவீஸ் பண்ணி இதை வெளில தள்ளுது. அது வெளில தள்ளுறது தான் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது, வெளில தள்ளும் போது அது இந்த பாருங்க, இந்த மஞ்சள் கலரில் இங்கே இருக்கு பாருங்க, அதெல்லாம் ஸ்பைனல் நர்வ்ஸ். அந்த ப்ரொலாப்ஸ் ஆன டிஸ்க்கு போய் அந்த நர்வில் இங்கே பாருங்க, இந்த இந்த ஸ்கெலிட்டன்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ பாருங்க, இந்த டிஸ்க் இங்கே ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு, ரெட் கலரில் காட்டுறாங்க பாருங்க. ப்ரொலாப்ஸ் ஆகி இந்த நர்வில் அழுத்துது. இந்த நர்வில் அழுத்துச்சுன்னா அப்போ அந்த நரம்பு எங்கெல்லாம் போய் சப்ளை பண்ணுதோ உங்களுக்கு அங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா. நர்வ் இரிட்டேட் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கும், வலி இருக்கும், ஒரு மரமரப்பு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இது எனக்கு முதுகு வலியாக இருக்குது, இல்லை கை கால் என்னமோ பண்ணுது, நான் போய் டாக்டரை பார்க்குறேன்ட்டு போவீங்க. போய் நீங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சிகிச்சைகளை எடுத்து அது உங்களுடைய
மருத்துவர் வந்து உங்கள சரியான வகையில வழிநடத்துவாரு. அதுக்கு என்ன சிகிச்சைகள் பண்ணணும் அப்படின்னு. சரிங்களா? ஆம், நான் எதுக்காக இத சொல்றேன்னா, இந்த சேனலோட நோக்கம் வந்து அ மாணவர்களுக்கு அனாட்டமி ஒரு எளிய பாடமா ஆக்குறது தான் அப்படின்னாலும், ஒரு சிலர் கொஞ்சம் மருத்துவ ரீதியான கேள்விகள என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் வந்து நான் இத சொல்லும்பொழுது, நீங்க அந்த மாரி மாணவர்கள் அல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு 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 புரிதலுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இத வச்சுக்கோங்க. ஒரு தகவலுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. இத இத வச்சு நீங்க வந்து மருத்துவ முடிவுகள் எடுக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா, பதிவு பெற்ற ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு, நீங்க ஆலோசனை பெறுறது தான் ஒரு சிறந்த முடிவு. சரிங்களா? அத செய்வீங்கன்னு நான் நம்புறேன். ஆம், மத்தபடி இந்த டிஸ்க்ல வந்து நான் எல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேங்க. வேற எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா, ஐவி டிஸ்கோட அனாட்டமிய பத்தி, பாட சம்பந்தமான கேள்விகள் இருந்தா, தாராளமா கேளுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, மருத்துவ ரீதியான ஒரு ஆலோசனைகள் வந்து, பதிவு பெற்ற ஒரு மருத்துவர்கிட்ட போய் கேளுங்க. நான் வந்து ஒரு பேராசிரியரா இருக்கிறேன். நான் வந்து ஒரு செயல்முறை மருத்துவர். நானும் பதிவு பெற்ற ஒரு ஆக்கியூபேஷனல் தெரபிஸ்ட். அந்த சிகிச்சைகள் தான் என்னால பண்ண முடியும். அ இந்த ரொம்ப மருத்துவம் ரீதியான கேள்விகளுக்கு, அந்த பதிவு பெற்ற அந்த துறையை சார்ந்த அந்த வல்லுனர்கள் சரியான முடிவுகள் உங்களுக்கு வழிநடத்தல் குடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.